வணக்கம். யோகா முக்கியத்துவத்தின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். பிரார்த்தனை செய்து யோகா பயிற்சியை தொடங்குவோம். ஏதாவது ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். கைகளை கோர்த்து வணக்கம் கூறுங்கள். அனைவரும் ஒன்றாக ஓம் என்ற மந்திரத்தை சொல்வோம் மற்றும் பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். ஓம் சங்கதஸ்வம் சம்வதத்வம் சம்வோமனாதிஜானதா தேவாபாகம் யதா பூர்வி சஞ்சானானா உபாஸ்துதே சஞ்சானானா உபாஸ்துதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இரு கைகளையும் கண்கள் மீது வையுங்கள். மெதுவாக கைகளை எடுத்து கண்களை திறங்கள். இன்றைய யோகா நிகழ்வுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இப்போது சாலன் கிரியா பயிற்சியை செய்வதற்கு உங்கள் இடத்தில் நின்று கொள்ளுங்கள். கழுத்து பகுதி பயிற்சியிலிருந்து தொடங்குவோம். முன்னும் பின்னும் கழுத்தை குனியும் பயிற்சி. நினைவில் கொள்ளுங்கள், கழுத்து வலி உள்ளவர்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம் அல்லது கவனமாக செய்ய வேண்டும். உங்கள் கால்களை சற்று அகற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் இரு கைகளையும் இடுப்பின் மீது வையுங்கள். மூச்சை விட்டவாறு தலையை கீழே குனியுங்கள். கழுத்தின் பின்புறம் இழுக்கும் அந்த உணர்வை உணருங்கள். மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு தலையை பின்னே இழுத்து செல்லுங்கள். கழுத்தின் முன்பகுதியில் இழுக்கும் அந்த உணர்வை உணருங்கள். மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக வையுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை விட்டவாறு தலையை கீழே குனிய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக வையுங்கள். மூச்சை விட்டவாறு தலையை பின்னே இழுத்து செல்லுங்கள். மீண்டும் மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக வைக்க வேண்டும். இப்போது கழுத்திற்கான வலது மற்றும் இடதுபுற பயிற்சி. மூச்சை இழுங்கள். மூச்சை விட்டவாறு தலையை வலதுபுறம் சாய்க்க வேண்டும். வலது காதை வலது தோள்பட்டையில் ஒட்ட முயற்சி செய்ய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு மீண்டும் அதே நிலையில் வாருங்கள். மூச்சை இழுத்தவாறு தலையை இடதுபுறம் சாய்க்க வேண்டும். மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக வையுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை விட்டவாறு தலையை வலதுபுறம் சாய்க்கவும். மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக வையுங்கள். மூச்சை விட்டவாறு இடதுபுறம். மீண்டும் மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக வைக்க வேண்டும். கழுத்தை வலது மற்றும் இடதுபுறம் திருப்புவதற்கான பயிற்சி. மூச்சை இழுங்கள். மூச்சை விட்டவாறு தலையை வலதுபுறம் திருப்ப வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டு நேராக வாருங்கள். மூச்சை விட்டவாறு தலையை இடதுபுறம் கொண்டு செல்லுங்கள். மூச்சை இழுத்தவாறு நேராக. மீண்டும் ஒரு முறை மூச்சை விட்டவாறு தலையை வலதுபுறம் கொண்டு செல்லுங்கள். மூச்சை இழுத்தவாறு நேராக. மூச்சை விட்டவாறு தலையை இடதுபுறமாக திருப்புங்கள். மீண்டும் மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக கொண்டு வர வேண்டும். தலையை சுற்றுவதற்கான பயிற்சி செய்யப் போகிறோம். மூச்சை விட்டவாறு தலையை முன்பக்கம் குனிய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு
தலையை கடிகாரத்தைப் போல் சுற்ற வேண்டும். மூச்சை விட்டவாறு தலையை முன்னே கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒரு முறை இதனை செய்ய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு பின்பக்கம் செல்லுங்கள் மற்றும் மூச்சை விட்டவாறு முன்னே. மூச்சை இழுத்தவாறு இப்போது எதிர் திசையில் தலையை சுற்ற வேண்டும். மூச்சை விட்டவாறு தலையை முன்னே கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சியினை செய்ய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு முன்னே, மூச்சை விட்டவாறு முன்னே. மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக வையுங்கள். கைகளை அதன் இடத்தில் கொண்டு வாருங்கள். கண்களை மூடி ஓய்வெடுங்கள். கண்களை மெதுவாக திறங்கள். அடுத்த பயிற்சி கந்து சஞ்சாலன். நினைவில் கொள்ளுங்கள், தோள்களில் வலி உள்ளவர்கள் இதனை செய்ய வேண்டாம் அல்லது கவனமாக செய்யுங்கள். மூச்சை இழுத்தவாறு தோள்புறத்திலிருந்து கைகளை மேலே தூக்க வேண்டும். உள்ளங்கை வெளிப்புறமாக திறந்திருக்க வேண்டும். மூச்சை விட்டவாறு கைகளை அதன் இடத்தில் கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை இழுங்கள். கைகளை மேலே கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டவாறு கைகளை அதனிடத்தில் மீண்டும் கொண்டு வாருங்கள். கந்து சக்கரத்துடைய பயிற்சி. மூச்சை இழுத்தவாறு உங்கள் கைகளை தோள்புறத்திற்கு அருகில் நீட்டவும். கைகளை திருப்புங்கள். உங்கள் விரல்களை தோளின் மீது வையுங்கள். உங்கள் இரு முட்டிகளையும் முன்னிருந்து பின்னே இழுத்து செல்லுங்கள். மூச்சை இழுத்தவாறு மேலே கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டவாறு முட்டியை மீண்டும் கொண்டு வாருங்கள். இந்த பயிற்சியினை மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு மேலே, விட்டபடி கீழே. எதிர் திசையிலிருந்து இந்த பயிற்சியினை மீண்டும் செய்ய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு மேலே, விட்டவாறு கீழே, இழுத்தபடி மேலே. மூச்சை இழுத்தவாறு இரு முட்டிகளையும் நேராக வையுங்கள். மூச்சை விட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாருங்கள். கண்களை மூடுங்கள். இந்த பயிற்சியினை உங்கள் உடலால் உணர முயற்சி செய்யுங்கள். கண்களை மெதுவாக திறங்கள். அடுத்த பயிற்சி கட்டி சாலங்கிரியா. நினைவில் கொள்ளுங்கள், இடுப்பில் வலி உள்ளவர்கள் இந்த பயிற்சியினை கவனமாக செய்ய வேண்டும். இடுப்பை முன்னும் பின்னும் குனியும் பயிற்சி இது. மெதுவாக கால்களுக்கு இடையே 2 முதல் 3 அளவு பரப்பவும். இப்போது மூச்சை இழுத்தவாறு கைகளை தோள்புறத்திலிருந்து மேலே கொண்டு செல்ல வேண்டும். மூச்சை விட்டவாறு பின்னே கொண்டு செல்லுங்கள். மூச்சை இழுத்தவாறு நடுவே வர வேண்டும். மூச்சை விட்டவாறு முன்புறம் குனிய வேண்டும். உங்கள் இரு கைகளாலும் கால்கள் விரல் நடுவே வைக்க முயற்சியுங்கள். மூச்சை இழுத்தவாறு மேலே செல்லுங்கள். இந்த பயிற்சியினை மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும். மூச்சை விட்டவாறு பின்னே செல்ல வேண்டும். மூச்சை இழுத்தபடி நடுவே வாருங்கள். மீண்டும் மூச்சை விட்டவாறு இடுப்பின் முன்புறத்தில் குனிய வேண்டும். கைகளை கால் விரல்களை தொட முயற்சி செய்ய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு நேரே வாருங்கள். மூச்சை விட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாருங்கள். மெதுவாக கால்களை இணையுங்கள். கண்களை மூடுங்கள். இந்த பயிற்சியினை உடலால் உணர முயற்சியுங்கள். கண்களை மெதுவாக திறக்க வேண்டும். இப்போது கட்டி சாலங்கிரியாவின் அடுத்த பயிற்சி செய்வோம். உங்கள் கால்களின் நடுவே தோள் அளவிற்கு அகற்றிக்கொண்டு நிற்கவும். உங்கள் கைகளை
தோள்புறத்திற்கு எதிராக நீட்டிக் கொள்ளவும். மூச்சை விட்டவாறு இடுப்பின் வலதுபுறம் திரும்பவும். வலது தோள்பட்டையை நேராக வைத்து இடது கையை மடக்குங்கள். மூச்சை இழுத்தவாறு முன்னே வாருங்கள். மூச்சை விட்டவாறு இடுப்பை இடதுபுறம் திருப்பவும். மூச்சை இழுத்தவாறு நேரே. மூச்சை விட்டவாறு வலதுபுறம். இழுத்தவாறு நேராக. மூச்சை விட்டவாறு இடதுபுறம். மூச்சை இழுத்தவாறு நேராக. மூச்சை விட்டபடி கைகளை அதனிடத்தில். கால்களை ஒன்று சேருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சியினை உடலால் உணர முயற்சியுங்கள். மெதுவாக கண்களை திறங்கள். அடுத்த பயிற்சி மூட்டிற்கான சாலன் கிரியா பயிற்சி. நினைவில் கொள்ளுங்கள், மூட்டு வலி உள்ளவர்கள் இந்த பயிற்சியினை செய்ய வேண்டாம் அல்லது கவனமாக செய்ய முயற்சியுங்கள். கால்களை தோள் அளவிற்கு அகற்றவும். இப்போது மூச்சை இழுத்தபடி உங்கள் கைகளை தோளிற்கு எதிராக நீட்டவும். மற்றும் மூச்சை விட்டவாறு உங்கள் கால் முட்டிகளை கொண்டு அமர்ந்தவாறு உட்காருங்கள். கால்கள் பூமியை ஒட்டி இருக்க வேண்டும், பூமிக்கு சமமாக. மூச்சை இழுத்தவாறு மீண்டும் வாருங்கள். மூச்சை விட்டவாறு மீண்டும் இந்த பயிற்சியினை செய்ய வேண்டும். மூச்சை இழுத்தவாறு மீண்டும். மூச்சை விட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொண்டு ஓய்வெடுங்கள். மெதுவாக கண்களை திறங்கள். இப்போது நாம் யோக பயிற்சி செய்யப் போகிறோம். முதல் பயிற்சி தாடாசனம். நினைவில் கொள்ளுங்கள், மூட்டில் வலி உள்ளவர்கள், இதனை செய்ய முடியாதவர்கள் குதிகால்களை தூக்க வேண்டாம். வலதுபுறம் திரும்பிக் கொள்ளவும். கால்களுக்கு நடுவே 2 இன்ச் அகற்றவும். மூச்சை இழுத்தவாறு கைகளை தோள்பட்டைக்கு எதிரே நீட்ட வேண்டும். மூச்சை விடுங்கள் மற்றும் 2 கைகளின் விரல்களை ஒன்று சேர்த்து கைகளை எதிர்ப்புறமாக திருப்ப வேண்டும். மூச்சை இழுத்தபடி கைகளை மேலே கொண்டு செல்லுங்கள். உங்கள் உடல் மீது கவனம் கொள்ளுங்கள். இப்பொழுது குதிகால்களை தூக்கியவாறு உங்கள் கால்களின் விரல் மீது உடலை தூக்கி நிறுத்தவும். மூச்சை மெதுவாக விட்டவாறு ஆசனத்திலே இருங்கள். குதிகால்களை கீழே கொண்டு வாருங்கள் மற்றும் மூச்சை விட்டவாறு கைகளையும் அதனிடத்தில் கொண்டு வர வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு ஓய்வெடுங்கள். தாடாசனமானது உடலில் நன்மைகள் மற்றும் திடத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்த பயிற்சி அர்த் சக்ராசனம். உங்கள் கால்களுக்கு இடையே 2 இன்ச் அகற்றவும். உங்கள் கைகளை இடுப்பின் மீது வையுங்கள். உங்கள் 2 முட்டிகளையும் சமமான நிலையில் வைக்க வேண்டும் மற்றும் தோள்புறத்தை பின்னே இழுங்கள். இப்பொழுது மூச்சை இழுத்தவாறு தலை மற்றும் கழுத்து பகுதியை பின்னே இழுங்கள். மூச்சை விடுங்கள் மற்றும் இந்த ஆசனத்தில் கவனமாக இருந்து கொண்டு இதனை செய்ய முயற்சியுங்கள். மூச்சை இழுத்தவாறு தலையை நேராக கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டவாறு கைகளை அதனிடத்தில் கொண்டு வர முயற்சியுங்கள். மீண்டும் ஒருமுறை பயிற்சியை செய்ய வேண்டும். உங்கள் கைகளை மீண்டும் ஒருமுறை இடுப்பில் வையுங்கள். உங்கள் முட்டியை ஒன்றாக வைக்க வேண்டும். தோள்பட்டையை பின்னால் இழுக்க முயற்சியுங்கள் மற்றும் மூச்சை இழுத்தவாறு தலை மற்றும் கழுத்து பகுதியை பின்னே இழுக்க முயற்சியுங்கள். மூச்சை விட்டவாறு ஆசனத்தில் இருங்கள் மற்றும் மூச்சை இழுத்தவாறு தலையை மெதுவாக நீரை கொண்டு வாருங்கள்.
மூச்சை விட்டபடி கையை நேராக வைத்துவிட்டு மற்றும் இப்போது ஓய்வெடுங்கள். இந்த ஆசனம் உடலுக்கு நன்மைகளை செய்வதோடு இடுப்பிற்கும் வலுவை சேர்க்கிறது. கண்களை மெதுவாக திறங்கள். இப்பொழுது அமர்ந்து செய்யும் ஆசனங்களை நாம் செய்யப் போகின்றோம். மெதுவாக அமருங்கள். உங்கள் கால்களை மடக்கிக் கொண்டு குதிகால்கள் மீது அமருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், விரல்கள் இணைந்திருக்க வேண்டும். உங்கள் கைகளை முட்டியின் மீது வையுங்கள். கழுத்து மற்றும் தலையை நேராக வையுங்கள். மற்றும் மெதுவாக மூச்சை விட்டவாறு வஜ்ராசனத்தில் இருக்க வேண்டும். வஜ்ராசனத்திலிருந்து நாம் இப்பொழுது அர்த்த உஷ்ட்ராசனத்திற்கு செல்வோம். மெதுவாக முட்டியை கொண்டு நில்லுங்கள். உங்கள் கைகளை இடுப்பின் மீது வையுங்கள். இப்பொழுது மூச்சை இழுத்தவாறு தலை மற்றும் கழுத்தை பின்னே இழுத்து செல்லுங்கள். மூச்சை மெதுவாக விட்டவாறு அந்த ஆசனத்திலேயே இருக்க முயற்சியுங்கள். மூச்சை இழுத்தவாறு மீண்டும் வஜ்ராசனத்திற்கு வாருங்கள். ஓய்வெடுங்கள். இந்த ஆசனம் இடுப்பு வலியை சரி செய்வதற்கு உதவி புரியும். மீண்டும் ஒருமுறை பயிற்சியை செய்ய வேண்டும். கண்களை திறக்கவும். உங்கள் முட்டியை கொண்டு நில்லுங்கள். கைகளை இடுப்பின் மீது வையுங்கள். விரல்கள் கீழே பார்த்தபடி இருக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை மூச்சை இழுத்தவாறு தலை மற்றும் கழுத்தை பின்னே இழுத்து செல்லுங்கள். சமமாக மூச்சை இழுத்துவிட்டு பின்பு விடவும். மீண்டும் மூச்சை இழுத்தவாறு வஜ்ராசனத்திற்கு வாருங்கள். இப்போது ஓய்வெடுங்கள். முட்டியில் வலி உள்ளவர்கள் இந்த பயிற்சியினை செய்யவே வேண்டாம். அடுத்த பயிற்சி ஷஷகாசனம். கண்களை மெதுவாக திறங்கள். உங்கள் இரு முட்டிகளுக்கிடையே சில இன்ச் அகற்றிக் கொள்ளவும். உங்கள் கைகளை முட்டிக்கு நடுவே வையுங்கள். இப்போது மூச்சை விட்டவாறு கையை கொண்டு உடலை மெதுவாக முன்னே இழுத்து செல்லுங்கள். மார்பு மற்றும் முகம் தரையில் ஒட்ட வேண்டும். மற்றும் சமமாக மூச்சை இழுத்து விட்டவாறு இந்த ஆசனத்திலே இருங்கள். இந்த ஆசனமானது சோகம் மற்றும் பதற்றத்தை தணிக்கும். மூச்சை இழுத்தவாறு வஜ்ராசத்தில் இருக்க முயற்சியுங்கள். மீண்டும் வாருங்கள். கண்களை மூடிக்கொண்டு ஓய்வெடுங்கள். இப்பொழுது மெதுவாக வயிற்று பகுதியை தரையில் மீது வைத்துக்கொண்டு செய்யும் ஆசனங்களை செய்யப் போகிறோம். கண்களை திறங்கள். முன்பக்கம் படுத்துக் கொள்ளுங்கள். மகராசனத்தை நாம் செய்யப் போகிறோம். உங்கள் இரு கால்களுக்கு நடுவே சில இன்ச் அகற்றவும். குதிகால்கள் உள்ளே, விரல்கள் வெளியே. இரண்டு முட்டிகளையும் அடக்கிக் கொண்டு ஒரு கை மீது மற்றொரு கையையும் வையுங்கள். உங்கள் தலையையும் கைகளின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். தலையை வலது இடதுபுறம் திருப்பலாம். கண்களை மூடிக்கொண்டு மற்றும் ஓய்வெடுங்கள். மகராசனமானது உடல் மற்றும் மனதை அமைதிப்படுத்தும். மெதுவாக கண்களை திறங்கள்.
இப்போது சரள் புஜங்காசனம் செய்ய போகிறோம். இப்போது உங்கள் இரு கால்களையும் ஒன்று சேருங்கள். குதிகால்களை இணையுங்கள், முட்டியை இணையுங்கள், கால்களை இணையுங்கள். மூச்சை இழுத்தவாறு உங்கள் இரு கைகளையும் நேராக நீட்ட வேண்டும். இப்போது மூச்சை விட்டவாறு உங்கள் கைகளை மடக்குங்கள். இப்போது உங்கள் விரல்களை தலைக்கு அருகில் வையுங்கள். முட்டிகளை தரையினோடு இணைத்து வையுங்கள். இப்போது மெதுவாக மூச்சை இழுத்தவாறு உங்கள் முகம் மற்றும் மார்பை மேல் நோக்கி இழுத்துக் கொள்ளுங்கள். சமமாக மூச்சை இழுத்து விட்டபடி இந்த ஆசனத்தில் இருங்கள். இந்த ஆசனம் உடலுக்கு நன்மை புரிவதோடு வயிற்று பகுதிகளில் உள்ள கொழுப்புகளை குறைக்கும் மற்றும் கப பிரச்சனையை சரி செய்யும். மூச்சை மெதுவாக விட்டபடியே மெதுவாக திரும்ப வரவும். மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். மூச்சை இழுத்தபடியே முகம் மற்றும் மார்பு பகுதியை மெதுவாக இழுக்கவும். சமமாக மூச்சை இழுத்து விட்டவாறு ஆசனத்தில் இருக்கவும். மற்றும் மூச்சை விட்டவாறு அதே நிலையில் வர வேண்டும். மகராசனத்தில் ஓய்வெடுப்போம். மற்றும் இந்த ஆசனத்தை உடலால் உணர முயற்சிக்க வேண்டும். இப்போது நாம் ஸ்ரவாசனம் செய்ய போகிறோம். இடுப்பின் பின்புறம் படுக்க வேண்டும். கை மற்றும் கால்களுக்கு இடையே சற்று தூரம் இருக்க வேண்டும். உள்ளங்கை வானத்தை பார்த்தபடி இருக்க வேண்டும். கண்களை மெதுவாக மூடுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். மெதுவாக விடுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை நன்றாக இழுக்க வேண்டும். மெதுவாக விடுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து விடுங்கள். உடலின் மீது உள்ள அங்கங்களின் மீது விழிப்புணர்வு கொள்ளுங்கள் மற்றும் தளர்வை உணருங்கள். இந்த ஆசனமானது துன்பத்தையும் சோகத்தையும் போக்கும். மெதுவாக வலது அல்லது இடதுபுறம் திரும்புங்கள். சிறிது நேரம் இப்படியே இருங்கள். இப்போது மெதுவாக உங்கள் கைகளை கொண்டு எழுந்து அமருங்கள். உங்கள் தலை மற்றும் கழுத்தை நேராக வையுங்கள். ஏதாவது ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இரு கையும் ஞான முத்திரையில். இப்போது மெதுவாக மூச்சை இழுத்து விட முயற்சியுங்கள். இப்போது மனதிற்குள்ளே ஒரு உறுதியை எடுங்கள். நாம் எப்பொழுதும் நமது மனதை அமைதி நிலையில் வைக்க வேண்டும். இப்படி செய்வதால் நம்முடைய வளர்ச்சி அடங்கி உள்ளது. நான் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வேலை, சமூகம் மற்றும் உலகிற்காக அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கும் கட்டுப்பட்டுள்ளேன். நான் மனிதர்களின் வளர்ச்சிக்காக உழைக்க கட்டுப்பட்டு உள்ளேன். மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அடிபணிந்துள்ளேன். எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போது சாந்தி பாடலுக்காக வணக்கம் என்ற முத்திரையில் இருங்கள். ஓம்
सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवेत् मा कश्चित् दुःखभाग्भवेत् मा कश्चित् दुःखभाग्भवेत् ॐ शान्तिः 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 மெதுவாக இரு கைகளையும் கண்கள் மீது வையுங்கள். மெதுவாக கையை எடுங்கள். கண்ணை திறக்கவும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்நாள் நன்னாளாகட்டும். வணக்கம். வணக்கம். யோகா முக்கியத்துவத்தின் நிகழ்ச்சியில் 2ஆம் நாள் சொற்பொழிவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சொற்பொழிவு நிகழ்வை தொடங்குவதற்கு இரு கைகளையும் அனைவரும் இரு கைகளையும் வணக்கம் என்ற முத்திரையில் வைத்து கண்களை மூடுங்கள். शान्तिः 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 இன்றைய சொற்பொழிவு நிகழ்ச்சியானது ஆரோக்கியம் மற்றும் நலன் பெறுவதற்கு யோகா பயிற்சி. உங்கள் அனைவருக்கும் தெரியும், யோகா பயிற்சியானது முக்கிய பொக்கிஷமாகும். அனைத்து உலக மனிதர்களுக்கும் இது ஒரு முக்கியமான இந்திய கலாச்சாரத்தின் பரிசாகும். உங்களுக்கு தெரியும், யோகாவின் இறுதி இலக்கானது அது மோட்சம் மற்றும் நிர்வாணம் ஆகும். ஆனால் இன்றைய யுகத்தில், இன்றைய காலகட்டத்தில் பல வகையான உணவுகள், பல வகையான நோய்கள், மாசுபாடுகள், இது அனைத்தும் மனிதனை சூழ்ந்து கொண்டு விட்டது. அதனால்தான் இந்த காலகட்டத்தில் யோகாவின் தேவையானது மிகவும் தேவையாக உள்ளது. வாருங்கள் தெரிந்து கொள்வோம் இவை அனைத்தை பற்றியும். மற்றும் இந்த பயிற்சியானது நமக்கு ஆரோக்கியம், நன்மைகளை எப்படி அளிக்கிறது என்று பார்ப்போம். முதலில் தெரிந்து கொள்வோம் ஆரோக்கியம் என்றால் என்னவென்று. ஆரோக்கியம் என்றால் பலரும் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஒருவித நோய்களும் இல்லை என்று. எனவே நினைக்கிறார்கள் ஆரோக்கியமாக உள்ளார்கள் என்று. உலக ஆரோக்கிய சங்கம் கூறுகிறது, மனிதர்கள் உடலால் மட்டும் அல்ல, மனதாலும் மற்றும் சமூகம் சார்ந்தும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது நல்லபடி உணர வேண்டும், நல்லபடி சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனை ஆரோக்கியம் என்று கூற முடியும். வெறும் உடலால் மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை என்றால் நீங்கள் ஆரோக்கியமாக உள்ளீர் என்று அர்த்தம் இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக அப்போதுதான் இருப்பீர்கள். அதாவது நீங்கள் உடலால், உள்ளத்தால் மற்றும் சமூகத்தால் முழுமையாக ஆரோக்கியமாக உணரும் போதுதான். அதனால் இதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அகில உலக சங்கமானது மிகவும் கவனமாக முன்னே கூறிய அனைத்தையும் இதில் சேர்த்துள்ளனர். இப்போது தெரிந்து கொள்வோம் நமது புராண கிரந்தம் ஆரோக்கியத்தை பற்றி என்ன கூறுகிறது என்று. ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் என்பது, அதாவது ஆரோக்கியம் என்றால் சமதோஷ சமாகினி, சம்தாத்து மல்கிரிய, பிரசன் ஆத்ம இந்திரிய மன ஸ்வஸ்த இத்திவிதியதே. எந்த ஒரு மனிதனும் தோஷமுடையவன், அதாவது வாதம், பித்தம், கபம், இது திரிதோஷமாகும். நமது உடல் எப்பொழுது சமநிலையில் உள்ளதோ, அதாவது உடலில் உள்ள அக்னியானது சமநிலையில் இருக்க வேண்டும்.
சம்தாத்து மல்கிரியா தாத்து ரஸ் ரத் மாஸ் மேத் அஸ்தி மஜ சுக்ர் இவை சமமாக உள்ளபோது மல்கிரியா அதாவது அதனுடைய அடிப்படை சரியான முறையில் இருக்கும்போது செயல் செய்யும் போது அப்போதுதான் அதை ஆரோக்கியம் என்று சொல்ல முடியும். அதை விடவும் முக்கியமாக மனிதனின் ஆத்ம இந்திரிய மற்றும் மனம் இது சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதாவது மனிதன் முழுமையாக தன் ஆசைகளில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் மற்றும் மனதோடும் ஆத்மாவோடும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அதை ஆரோக்கியம் என்று கூற முடியும். இப்போது யோகாவை எடுத்துக்கொண்டால் யோகாவின் இறுதி இலக்கானது மோட்சமாகும். அதற்கு முன்பு யோகா நமது அனைத்து விதமான துன்பங்களையும் ஆதி பௌத்திக், ஆதி தேவிக், அத்தியாமிக் அனைத்தையும் அழிக்கிறது. அதனுடைய மூல காரணமான அறிவாற்றலின்மை, கல்வியின்மை அனைத்தையும் அழிக்கிறது. அதனால் யோகாவானது அறிவின்மையை அகற்றிவிட்டு நமது 3 வகையான துன்பங்களான, அதாவது இந்த வகையான துன்பங்கள் ஆதி பௌத்திக், ஆதி தேவிக், அத்தியாமிக் துன்பம் அதனை முழுமையாக அழிக்கிறது. அதனோடு வாழ்வின் அனைத்து வகையான இன்பங்களையும் நமக்கு அளிக்கிறது. அமைதியை வழங்கி நமக்கு முழு சுதந்திரத்தையும் வழிவகுக்கிறது. இதுதான் ஆரோக்கியமாகும். யோகாவை பொறுத்தவரையில் நோய்கள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் என்று இல்லை. மனிதர்களின் துன்பங்கள் அகன்று எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும். எனவே யோகாவை பொறுத்தவரையில் வாழ்க்கையின் துன்பமில்லாமல் இருப்பது மிகவும் அவசியம். மற்றும் மனிதனுடைய அறிவின்மையை அகற்றுவது அதுதான் மூல காரணமாக உள்ளது. அதை அகற்றிய பின் வாழ்க்கையில் ஒரு அமைதி நிலையை அடைவது. அமைதியை பெற்ற பின்பு அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் மனிதனால் மோட்சத்தை நோக்கி செல்ல முடியும். மோட்சத்தை நோக்கி செல்லும் போது உங்கள் துன்பங்கள் இல்லாமல் போகிறது, அறிவின்மை இல்லாமல் போகிறது. அப்போதுதான் ஆரோக்கியமாக உள்ளீர்கள் என்று அர்த்தம். மனிதன் தேவையில்லாததை நோக்கி ஓடும்போது அவனுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது, அவனுடைய சிந்தனையானது பேராசை சார்ந்து இருத்தல், அப்போது நாம் அதனை ஆரோக்கியம் என்று கூற முடியாது. அவர்கள் முழுமையாக ஆரோக்கியமாக இல்லை என்றுதான் அர்த்தம். அவனுள் அறிவின்மை, பேராசைகள், அதனுடைய இச்சை இருந்தால் அப்போது அவன் வாழ்க்கையில் துக்கம் இன்னும் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இது எதனால் வருகிறது? இவை அனைத்தும் இச்சை, காம உணர்வால் தான் வருகிறது. மனித வாழ்வில் இச்சை, காமம் போன்றவை இல்லை என்றால் அவன் வாழ்க்கையில் துக்கமே இல்லை. எப்போதெல்லாம் இச்சை, காமம் எல்லாம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் துக்கம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். உடல் சார்ந்த துன்பங்கள் வரும், அதனுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளும் வரும், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால்தான் அறிவின்மையானது அழிய வேண்டும். யோகா செய்வதால் சமூகம் வளர்வதோடு இது நம்மை மோட்சத்தையும் அடைய செய்யும். யோகாவை பொறுத்தவரை இதுதான் உண்மையான ஆரோக்கியமாகும். இப்போது நன்மைகள் என்றால் என்ன? வெல்னஸ் என்றால் என்ன? அதாவது இது வாழ்வை வாழ்வதற்கான ஒரு வழியாகும். நீங்கள் உடல் சார்ந்து உணர முடியும் நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் எண்ணம் சார்ந்து, உடல் சார்ந்து ஆரோக்கியமாகவும் சமூகம் சார்ந்து மக்களோடு நன்றாகவும் இருக்க முடியும். வேலை காரணமாகவும் நீங்கள் சந்தோஷமாக, ஆன்மீகம் சார்ந்தும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த வகையில் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் நீங்கள் நன்மைகளை சார்ந்து செல்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்போது ஆரோக்கியம் மற்றும் நன்மைகளுக்காக யோக பயிற்சி, யோகாவோடு உணவு, செயல், சிந்தனை, எண்ணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது நமது உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று. நாம் நல்ல உணவுகளை உண்ண வேண்டும் மற்றும் நல்ல வேளையில், சரியான வேளையில் உணவு உண்ண வேண்டும் மற்றும் அதனோடு அளவையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது உணவானது நமக்கு ஊட்டச்சத்து அளிக்க வேண்டும். அதாவது உணவிற்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் எதிலாவது செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சிலர் பணம் சம்பாதிப்பது மற்றும் வேலை பிடிக்காமலும் செய்கிறார்கள் மற்றும் அவர்களுக்கான நேரமே இருப்பதில்லை. யோசிக்க கூட நேரமில்லை. அதாவது நான் ஏன் வாழ்கிறேன், என் வாழ்க்கைக்கான என்ன இலக்கு இருக்கிறது, நான் ஏன் பிறந்தேன், தன்னை பற்றி யோசிக்கவும் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, சிலருக்கு ஓவியம் வரைவது, சிலருக்கு நடனம், சிலருக்கு பாட்டு பாடுவது, இதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். சரியான எண்ணம் மற்றும் சரியாக நடந்து கொள்ளுதல். எண்ணங்களை பாசிட்டிவாக வையுங்கள். பாசிட்டிவ் சிந்தனையானது சரியாக இருக்க வேண்டும். நிறைய நபர்கள் கெட்டதையே எதிலும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். நமது எண்ணங்களானது நல்லதாக இருக்க வேண்டும். பயன் தருவதோடு அதனால் மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும். சரியான உணவு, சரியான சிந்தனை, சரியாக நடந்து கொள்வது, ஒழுக்கமாக இருப்பதை பின்பற்றி யோகாவின் ஊடாக இதனை அடைய முடியும். நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பயனையும் அடைய முடியும். அதாவது ஆரோக்கியம் மற்றும் நன்மைகளை அடைய சிலவற்றை பின்பற்ற வேண்டும். யோகாவில் அனைவரும் அறிவார்கள். அதாவது பயிற்சியை பற்றி. நாம் ஆசனம் செய்ய வேண்டும், பிராணாயாமம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், ப்ரீ ரிக்வெஸ்ட் பிராக்டிஸை செய்ய வேண்டும். முதலில் கட்டுப்பாடு மற்றும் விதிகளை பின்பற்ற வேண்டும். அதாவது நம் வாழ்க்கையில் நாம் அஹிம்சா, சத்தியம், அசித்த பிரம்மச்சரியம், இதனோடு நியமனம், சாட்ச், சந்தோஷம்
ஈஸ்வபலிதான். இவை அனைத்தையும் பின்பற்றி நாம் நம் வாழ்க்கையில் ஆசன பயிற்சியால் லாபம் அடைய முடியும். பின்புதான் நாம் பிராணாயாமமும் செய்ய முடியும். நாம் சண்டை போடுகிறோம், உண்மையை சொல்வதில்லை. நமக்காக சேர்த்துக் கொள்ளவே நினைக்கின்றோம். நம் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. நாம் தவம் செய்வதில்லை. நாம் நம்மை அறிய முயற்சிப்பதே இல்லை. சுவாச பயிற்சி செய்வதில்லை. மற்றும் கடவுளின் பாதங்களை நம்மை அர்ப்பணிப்பதே இல்லை. நாம் நம்மை கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்வதில்லை. அதனால் ஆசனம் செய்தாலும் அதனால் பயனில்லை. நமக்கு கட்டுப்பாடு, விதிகள், இதனை அனைத்தையும் முதலில் பின்பற்றிய பிறகுதான் முழுமையான பலனை நம்மால் அடைய முடியும். மிக முக்கியமாக கட்டுப்பாடு, விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வெளியே இருப்பவர்களுடன் நாம் சண்டை போடுவது, பொய் சொல்வது இல்லை, நிறைய பொருட்களின் மீது ஆசாபாசம் கொள்வது, பேராசை கொள்வது, இதனால் யோகாவுடைய பலனை நீங்கள் பெற முடியாது. கட்டுப்பாடு மற்றும் விதிகளை பின்பற்றி அளவோடு உணவு உண்ணுதல். மிதமான உணவு எப்போதும் உங்கள் உடலுக்கு ஏற்றவாறே செயல்படும். அதனோடு நீங்கள் தட்பவெட்பநிலைக்கேற்ப மிதமான உணவையே மேற்கொள்ள வேண்டும். அதை பற்றி இப்போது நாம் பேசுவோம். நாம் செய்யும் செயலானது எப்போதும், அதாவது கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். அவர் நிறைய கடமைகளை நமக்கு அளித்துள்ளார். அதை நாம் முழுமையடைய செய்ய வேண்டும். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கான பலனை எதிர்பார்க்கும் வேலையை செய்ய வேண்டாம். அதற்கு பின்பு கடவுளுடைய அனுகிரகத்தால் நல்ல செயலோடு மிதமான உணவையே எப்பொழுதும் நீங்கள் உண்ண வேண்டும். ருசிக்காக மட்டும் உணவை உண்ணக்கூடாது. உடலுக்கு அது ஊட்டச்சத்தையும் அளிக்க வேண்டும். கட்டுப்பாடு, விதிகளையும் கடைபிடிக்க வேண்டும். மிதஹாரம், அதாவது மிதமான உணவு. மிதமான உணவு நமது யோக கிரந்தத்தில் சூஸ்மித்த மதுரஹார் சதுர்தார விரஷ்யத்தே புஜித்தே சிவசம்பிரதே மிதஹார்சி உச்சித்தே. நமது உணவு ஊட்டச்சத்துடன் இருக்க வேண்டும், மிதமாகவும். மற்றும் நாம் உண்ணும் உணவை கொஞ்சம் உணவை உண்ணாமல் விட்டுவிட வேண்டும். இது நன்றாக செரிமானம் செய்ய உதவும். புஜித்தே சிவசம்பிரதே மிதஹார்சி உச்சித்தே, அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவை எவ்வகையில் உண்ண வேண்டும் என்றால், அதாவது நாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பது போல உண்ண வேண்டும். அதாவது நாம் கடவுளுக்கே அர்ப்பணிப்பது போல உண்ண வேண்டும். அதாவது உணவில் தெய்வீக குணம் இருக்கும். நாம் உண்ணும் உணவில் கூட தெய்வீக குணம் இருக்கும். அதாவது உணவை உண்ணும்போது கடவுள் நம்மீதே அமர்ந்திருப்பார். அதாவது கடவுளுக்கு உணவை கொடுப்பது போல, பூவை கடவுளுக்கு செலுத்தும் போது அது நன்றாக இருப்பது போல, உணவும் ஊட்டச்சத்துடன் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். அளவும் உடலுக்கு ஏற்பதான் இருக்க வேண்டும். அதாவது உடலுக்கு போதுமான அளவு. உணவு உண்ணும்போது மனமும் அமைதியாக இருக்க வேண்டும். இப்படி இருப்பது மிகவும் முக்கியமாகும். சில பேர் சோகமாக இருக்கும்போது அதிகமாக உண்ணுவார்கள். சில பேர் சோகமாக இருக்கும்போது உணவை உண்ணவே மாட்டார்கள். நல்ல மனமில்லாமல் சோகமான மனதோடு உணவு உண்ணும்போது அப்போது உணவானது சரியாக செரிமானம் ஆகாது. அதனோடு பல வகையிலும் பிரச்சனைகள் வந்து சேரும். மிக முக்கியமாக உணவு உண்ணும் தருணத்தில் எப்போதும் சுத்தமாக இருப்பதோடு, உணவின் அளவும் அளவோடு இருப்பதோடு, உடலுக்கு ஊட்டச்சத்தையும் வழங்க வேண்டும். அதன் பின்பு உங்கள் நோய்களை சரி செய்வதோடு எதிர்ப்பு சக்தியை வழங்க வேண்டும். உங்களை சரியான முறையில் திடப்படுத்துவதோடு உணவில் நற்பண்புகளும் இருக்க வேண்டும். அதாவது மனபலத்தையும் வளர்த்தெடுக்க வேண்டும். உணவினுடைய அளவும் உங்கள் உடலுக்கு ஏற்பவே இருக்க வேண்டும். நான் முன்பே உங்களுக்கு கூறியுள்ளேன். அதாவது உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு சில நல்ல செயல்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று. சில அடிப்படையான விஷயங்கள், கட்டுப்பாடுகள், விதிகளை பின்பற்றுவதோடு தினசரி பழக்கமும் முக்கியம். அதாவது நமது தினசரி வாழ்வில் நாம் தினமும் குளிப்பது போல கோவில் குளங்களுக்கு செல்வது மற்றும் அங்கே ஸ்நானம் செய்வது, கடவுளை வழிபடுவது, உடலை சுத்தம் செய்வது போல் நாம் மனதையும் சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதாவது இதில் சில நியதிகளை நாம் பின்பற்றலாம். அதாவது ஜல் நியதி, சூத்ர நியதி, அதாவது தோலுக்கு மேலே வரும் ENT பிரச்சனைகள், நோய்வாய்களை சரி செய்வதோடு அதை முழுமையாக அகற்றும். அதாவது சைனஸ் பிரச்சனை, சிலருக்கு அலர்ஜி போன்ற பிரச்சனைகள், அது அனைத்தையும் சரி செய்கிறது. திராட்டக பயிற்சியானது இது நம்முடைய கான்சென்ட்ரேஷனை வலுப்படுத்த மிகவும் உதவியாக இருக்கிறது. மற்றும் திராட்டக் என்பது தியானம் செய்ய விரும்புவோருக்கு மிக அற்புதமாக விளங்குகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு நிலையில் கான்சென்ட்ரேட் செய்ய முடியவில்லை என்றால் அப்போது நீங்கள் தியானம் செய்ய முடியாது. அதனால் முதலில், அதாவது உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். அதற்கு செய்ய வேண்டியவை திராட்டக பயிற்சியாகும். மற்றும் கபால்பாத்தியானது இது நம்முடைய கபத்தை சார்ந்தே இருக்கும். வாதம், பித்தம், கபத்தை பற்றி பேசினோம். கபத்தை சுற்றியுள்ள நோய்கள் அனைத்தையும் சரி செய்ய உதவும். மற்றும் வஸ்திரதோத்தி பயிற்சியானது இதுவும் பல வகையான நோய்களிலிருந்து காப்பாற்ற உதவி புரியும் வகையில் இருக்கும். அதாவது சிலருக்கு செரிமான கோளாறு, இன்டைஜஷன் போன்றவற்றை சரி செய்து இந்த பயிற்சி உதவிகரமாக இருக்கும்.
யோகா செய்வதால் பல நன்மைகள் கிட்டும். அதாவது பிராக்டிக்கலாக இந்த பயிற்சி அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு செய்வோம். அதனோடு இதில் பல வகையான பயிற்சிகள் இருக்கும். கட்டி சாலங்கி கிரியா, மூட்டு சாலங்கி கிரியா, இந்த கிரியாவோடு தோல் சாலங்கி கிரியாவும். இந்த கிரியா அதாவது பயிற்சிகள் அனைத்தும் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு மற்றும் அதனை சுத்தம் செய்து உதவியாக இருக்கும். முட்டிகளின் இணைப்பை வலுப்படுத்துவதோடு இந்த கிரியா அனைத்தும் மிக முக்கியமானவை. ஆசன பயிற்சி செய்வதற்கு முன் இந்த பயிற்சிகள் அனைத்தையும் செய்யலாம். நமது இந்திய கலாச்சாரத்தில் சூரிய நமஸ்காரம் மிகவும் பின்பற்றப்படுகின்றது. அதாவது சூரியனுக்கு தண்ணீர் ஊற்றுவது மற்றும் சூரிய பகவான் நமக்கு ஆற்றலை வழங்குகிறார். அதனோடு சூரிய பகவான் நமது புத்தியை கூர்மையாக்குகிறார், நமது ஆயுளை நீட்டிக்க செய்கிறார். அதனால் சூரியனை நாம் காலையில் தரிசிக்கிறோம். சூரிய பகவான் நமக்கு சக்தி அளிப்பதோடு நமக்கு ஒளியையும் வழங்குகிறார். மற்றும் சூரிய நமஸ்காரம் நாம் செய்வதினால் நமக்கு பல நன்மைகளை நாம் பெறுகின்றோம். அதாவது சூரிய பகவானானவர் நமக்கு ஒளியை தருகிறார், அவரால் நம் வாழ்வு செழிக்கிறது. சூரிய நமஸ்காரம் செய்வதால் சித்தி, புத்தி மற்றும் நீண்ட ஆயுளை நமக்கு வழங்குகிறது. சூரிய நமஸ்காரமானது யோகத்தின் ஒரு அங்கமாகும். யோகாசனத்தின் ஒரு அங்கமான சிர் சுகம் ஆசனம். இந்த ஆசனமானது அமைதி நிலையை பொறுத்தது. இந்த ஆசனம் மிகவும் முக்கியமானவை. ஆசன பயிற்சியானது உடலில் திடத்தை ஏற்படுத்தும். அதாவது யோகாவில், யோக சாஸ்திரத்தில் ஆசன பயிற்சி உடலில் திடத்தை வழங்குவதோடு தைரியம், ஆரோக்கியம் மற்றும் அமைதி, நோயின்றி வாழ வைக்கிறது. அதாவது லகுதா, ஒளியையும் வழங்குகிறது. இதற்கு பின்பு பிராணாயாமை பற்றி பேசுவோம். இதனாலும் உடலில் ஒளி வரும். மற்றும் பிராணாயாமம் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும், அதாவது லாபகரமாக இருக்கும். பிராணாயாமம் செய்வதால் மனதை கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் நீங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் போது, அதனை கட்டுப்பாட்டில் வைக்கும்போது மனதையும் கட்டுப்படுத்த முடியும். அதன் பின்பு பந்தை பற்றி பேசுவோம். அதாவது ஜாலந்தர், உடியான் மற்றும் மூலபந்த் மற்றும் திரிபந்த். இதனை பற்றி பேசினால் பந்த் பயிற்சியானது உடலில் பல நன்மைகளை அளிக்கிறது. அதனோடு அதாவது நாடி நரம்புகளில் இதனால் வலுப்படுத்துகிறது. இப்படி நாம் செய்வதினால் மனிதனுடைய மன ஆற்றல் பெருகுகிறது. மற்றும் முத்திரைகள், இவை உடம்பை மிகவும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. நிறைய முத்திரைகள், சிங்க முத்திரை, விபரீத் முத்திரை, யோக முத்திரை, இதில் பல லாபங்கள் உள்ளது. இப்போது தியான பயிற்சி என்றால் என்ன? எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் மனதளவில் கான்சென்ட்ரேட் செய்ய முடிந்தால் அது மிகவும் நன்மை அளிக்கும் வகையில் இருக்கும். அதாவது நீங்கள் மனதை ஒரு நிலையில் செலுத்தும் போது அதைதான் தியானம் என்பார்கள். தியானத்தை நீங்கள் சுகாசனம், பத்மாசனத்தில், சித்தாசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது இதில் அனைத்து போஸ்டர்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. தியானத்தின் முத்திரையானது இதில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த வகையில் எல்லாம் அமர்ந்து கொண்டு தியானத்தை செய்ய முடியும். அதாவது நீங்கள் முதலில் பிரத்யாகாரம் செய்ய வேண்டும், தாரணம் செய்துவிட்டு பின்பு தியானம் செய்ய வேண்டும். ஒரு ஆரோக்கிய மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? அவனுடைய உடலானது மிகவும் ஆக்டிவாக இருக்க வேண்டும், பிளெக்சிபிளாக இருப்பதோடு மனமும் அமைதி நிலையில் இருக்கும். அவனுடைய எண்ணங்கள் அனைத்தும் பாசிட்டிவாக இருக்கும். அவனுடைய ஆசைகளில் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பாடு இருக்கும். அதாவது அவனுடைய ஆசைகளில் மூழ்க மாட்டான், தவறான முடிவு எடுக்க மாட்டான், அவன் எதிர்மறையாக சிந்திக்க மாட்டான். அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பான். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டே இருப்பான், பாதை மாறமாட்டான். இவை அனைத்தும் யோக மார்க்கத்தை பின்பற்றுபவன் செய்வான். அதாவது இந்த யோக பயிற்சிகள் அனைத்தையும் நம் அனைவராலும் பின்பற்ற முடியும். அதாவது நீங்கள் கட்டுப்பாடு, விதிகளை பின்பற்றி வாழ்க்கையை செம்மையாக்க முடியும். உள்ளிருந்தும் நீங்கள் உங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நல்ல உணவு, மிதமான உணவை உண்டு, நல்ல செயல்களை, நன்மைகளை செய்து மற்றும் பலனை எதிர்பார்க்காமல் அதனோடு நல்ல உணவு, நல்ல செயல், நல்ல ஒழுக்கம், நல்ல நடத்தையை பின்பற்ற வேண்டும். ஆசன பயிற்சியோடு பிராணாயாமம் செய்யுங்கள். இதனோடு நீங்கள் மெதுவாக தியானம் செய்ய முயற்சியுங்கள். எனவே உங்களால் ஆரோக்கியம் மற்றும் நன்மைகளை பெற முடியும். நான் நம்புகிறேன் இந்த சொற்பொழிவானது பயனளித்ததோடு உபயோகமாகவும் நன்றாகவும் இருந்திருக்கும். இதுதான் இன்றைய நிகழ்ச்சி. வணக்கம்.